பாடசாலை நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பார்ட் 2 பார்க்குறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை போக்குகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், இதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா மக்கள் தொகையில் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறி விகிதம், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் எல்லாரும் போய்ட்டு. ஸோ இதில் கம்பேர் பண்ணுறாங்க 1901 பார்த்தீங்கன்னா 2011 வரைக்கும் மக்கள் தொகை எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோடியிலேருந்து 23, 25 அப்படி சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ நம்ம எத்தனை கோடி இருக்கணும்? 121 கோடி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 121 கோடி இருக்கும். ஆண்டு சராசரி வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னா 1.66 இருக்குன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் பண்ணால் 1.7. ஸோ 121 கோடி மக்கள் தொகை இருக்காங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. ஆனால் இப்போ பார்த்தோன்னா அதோட அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உலகின் புவிப்பரப்பில் நம்மளுடைய இந்தியா மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 2.4 பரப்பளவு தான் இருக்குது. 2.4% பரப்பளவு தான் இருக்குது. ஆனால் வருவாயில் எத்தனை பர்சன்டேஜ் தான் இந்தியா பெற்றிருக்குன்னா 1.2% வருவாய் தான் இந்தியா வந்து பெறுதுன்னு சொல்கிறாங்க. உலக மக்கள் தொகையில் 17% தன் இதை கொண்டுள்ளது. அதிக மக்கள் தொகை, அதாவது 17% தன் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா தன்னகத்தை கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு வகையில் கூறுதான் உலக மக்கள் தொகையில் மொத்தமாக மக்கள் தொகையில் ரேண்டமாக எடுக்கும்போது 6ல் ஒருத்தர் இந்தியராக இருக்காங்க, 6ல் ஒருவர் இந்தியராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அவங்களோட மக்கள் தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பெரிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம 2 ஸ்டேட்டோட மக்கள் தொகை, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவோட மக்கள் தொகை அமெரிக்காவோட மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லிட்டு நிறைய நோய்கள்லாம் வந்துடும். கொள்ளை நோய்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் வரும்போது 1911 1921 வரைக்கும் மக்கள் தொகை வந்து எதிர்மறையாக இருந்துச்சு. மக்கள் தொகை வந்து நிறைய பேர் அப்படியே இறந்துனே இருந்தாங்க. நிறைய பேர் அப்படியே இறந்ததுனால என்ன ஆகுதுன்னா மக்கள் தொகை குறைஞ்சிச்சு. 1921 ஆண்டுலேருந்து மக்கள் தொகை என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக தொடங்குது. 1911 21 வரைக்கும் மக்கள் தொகை அப்படியே குறையுது கொள்ளை நோய்களால். 21க்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா நிறைய மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே நெகட்டிவாக அப்படியே ஆப்போசிட்டாக மாறாங்கிறதுனால இந்த 1921 ஆண்டு என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டுன்னு சொல்கிறாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு. ஏன்னா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1951 மக்கள் தொகை என்ன ஆகுதுன்னா மறுபடியும் குறைய ஆரம்பிக்குது. 1.33%லேருந்து 1.33%லேருந்து 1.25% மறுபடியும் குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா குறைய ஆரம்பிக்குது. 1951 குறைய ஆரம்பிச்ச முன்னாடி இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு பிளவாண்டு. 1921 பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 1951 சிறு பிளவாண்டுன்னு சொல்லுவாங்க. 1961 அப்புறம் இந்திய மக்கள் தொகை 1.96லேருந்து 2% இன்க்ரீஸ் ஆகுது. 1961 1.96லேருந்து 2% மாறுது. அப்போ இது என்ன சொல்லுவாங்க? மக்கள் தொகை வெடிப்பாண்டுன்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2001 மக்கள் தொகை 1 பில்லியன் 100 கோடி அளவு கணஞ்சு சொல்லுவாங்க. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இளைஞர்களோட மக்கள் தொகை இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை மாறுதலை குறிக்குது. ஸோ 1921 பெரும் பிரிவினை ஆண்டு. 1951 சிறு பிளவு ஆண்டு. சிறு பிளவு குறைய ஆரம்பிக்குது. 1961 மக்கள் தொகை வெடிப்பாண்டுன்னு சொல்கிறாங்க. 2011 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மாறுதலை குறிக்குது. 2011 அதிகமாக இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை மாறுதலை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தைகள் பிறப்பு விகிதம். 1000 பேருக்கு எத்தனை குழந்தைகள்? 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகள் எண்ணிக்கை தான் குழந்தை பிறப்பு விகிதம் சொல்கிறாங்க. 1000 மக்கள் தொகை இறப்புகள் எண்ணிக்கை சொல்லுறது இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 பேருக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது இறப்பு விகிதம். ஸோ இது கம்பேர் பண்ணுறாங்க. 2001 பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு 2001 25 இருந்த பிறப்பு விகிதம் 2011 21 ஆச்சு. 2011 21 அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். 2011 பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 21.8, 2011 21 சொல்லிட்டு ரைட். 2001 இறப்பு விகிதம் 8 இருந்தது, இப்போ 7 மாறிடுது. 2011 இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 7.5 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 7 இறப்பு விகிதம் 7.5 வந்துச்சுன்னா டெத்து தான் அப்படின்ற மாதிரி 7ல் ஆரம்பிக்கும். இறப்பு விகிதம்னா 7ல் ஆரம்பிக்கும். பிறப்பு விகிதம்னா 2011 21 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 21.8 இங்கே 7.11. இதுக்கு முன்னாடி 2001 25 இருந்துச்சு, இப்போ 21 மாறிச்சு. 8 இருந்தது 7 குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1951 39.9 இருந்த பிறப்பு விகிதம் 2011 21.8 குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. 51 கூட கம்பேர் பண்ணுறாங்க. 1951 கம்பேர் பண்ணும்போது 40 கிட்டத்தட்ட 40 இருந்துச்சு, இப்போ 21 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. அடுத்து மிக குறைந்த பிறப்பு விகிதம் யார்? எந்த ஸ்டேட்டில் மிக குறைந்த பிறப்பு விகிதம் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் அதிக அளவு பிறப்பு விகிதம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். மிக குறைந்த பிறப்பு விகிதம்னா எங்கன்னா கேரளா 14.7 குறைந்த பிறப்பு விகிதம். அது கேரளாவில் தான் பெண்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பெண்கள் அதிகமாக இருந்தாலும் பிறப்பு விகிதம் எப்படி இருக்குன்னா கம்மியாக தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பெண்கள் இருக்காங்கன்னா பிறப்பு விகிதம் விட்டோம்னா இன்க்ரீஸ் ஆகி போயிடும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கேரளாவில் 14.7. உத்தரப்பிரதேசம் இருக்கிறதுலே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம். ஸோ அப்போ உத்தரப்பிரதேசத்தில் அதிக பிறப்பு விகிதம் இருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 29%. 29 கிட்டத்தட்ட 30ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரவுண்டாக 29 ரவுண்டாக 30 ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குறைந்த இறப்பு விகிதம் நம்ம பார்த்தது பிறப்பு விகிதம். பிறப்பு விகிதத்தில் குறைவு எதுனா கேரளா, பிறப்பு விகிதத்தில் அதிகம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம்.
அடுத்தது இறப்பு விகிதத்தில் குறைவு எதுன்னு கேட்டால் மேற்கு வங்காளம். மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டது எதுனா மேற்கு வங்காளம் 6.3. அதிக இறப்பு விகிதம் எதுன்னு கேட்டால் ஒடிஷா. ஒடிஷாவில் அதிகமாக ஒடிஞ்சு போயிடுறாங்க நம்ம வச்சுக்கலாம், டக்குன்னு செத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதிக இறப்பு விகிதம் எதுன்னு கேட்டால் ஒடிஷா 9.2. அங்கே 6, இங்கே 9. 6 அப்படியே 3 போட்டால் 9. மேற்கு வங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக, மேற்கு வங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஒடிஷா வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த இறப்பு விகிதம் எதுன்னு கேட்டால் மேற்கு வங்கம், அதிக இறப்பு விகிதம் எதுன்னு கேட்டால் ஒடிஷான்னு சொல்கிறாங்க. மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் பீகார் தான் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டவங்கன்னு சொல்கிறாங்க. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்களும் பீமாரு மாநிலங்கள்னு சொல்லி அழைக்கப்படுது. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீமாரு BIMARUன்னு சொல்கிறாங்க. நம்ம பீகார், எம்ஏனா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீமாரு மாநிலங்கள் சொல்லி அழைக்கிறாங்க சொல்கிறாங்க. இவை தான் இதெல்லாமே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் சொல்கிறாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம்னா பீமாரு, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தின்னு என்ன சொல்கிறாங்க? மக்கள் தொகை அடர்த்தின்றது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வசிக்கும் மக்களுடைய எண்ணிக்கை குறிக்க தான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை அடர்த்தினா மொத்த மக்கள் தொகை அந்த பகுதியில் இருக்கிற நிலப்பரப்பு, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் தொகை அடர்த்தி 2001 325 இருந்துச்சு, 2011 382 இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு நம்ம பார்க்கலாம். இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டால் 2011 கணக்கின்படி 382, 382. ரைட். இது வந்து 1951 கூட கம்பேர் பண்ணுறாங்க. 51 கம்பேர் பண்ணும்போது 117 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 325 மாறிச்சு, அதுக்கப்புறம் 382 மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 கணக்கெடுப்பு தான் முக்கியம். நம்ம லாஸ்ட்டாக அந்த கணக்கெடுப்பு அது கூட தான் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. எது எடுத்தாலும் அதை தான் சொல்லுவாங்க. ஸோ 2011 கணக்கெடுப்பு மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ கேட்டால் 382. மிக அதிக அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது கேட்டால் பீகார் 1102. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது கேட்டால் பீகார் 1102. அதுக்கப்புறம் குறைந்த அதுக்கு அடுத்தது எதுன்னு கேட்டால் பீகார் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கம் 880. மேற்கு வங்கம் 880ன்னு சொல்லுவாங்க. மேற்கு வங்கம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது. அடுத்ததாக ஃபஸ்ட்டு பீகார், அதுக்கப்புறம் மேற்கு வங்கம். அதுக்கடுத்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் கொண்ட அந்தளவுக்கு குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் அருணாச்சல பிரதேசம். ரொம்ப கம்மி, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் அப்படின்ற அளவில் இருக்குது எதுனா அருணாச்சல பிரதேசம். ஸோ அதிகம்னு கேட்டால் 1102, அதிகம்னு கேட்டால் பீகார், குறைவுன்னு கேட்டால் அருணாச்சல பிரதேசம் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 17 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது பாலின விகிதம் சொல்கிறாங்க. பாலின விகிதம்னா 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கிறது. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறது தான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாலின விகிதம் இந்தியாவுக்கு 2011 கணக்கெடுப்படி இந்தியாவில் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னா 940 பெண்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2001 933 இருந்திருக்கும், இப்போ 940 மாறிக்குன்னு சொல்கிறாங்க. 2011 கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் இந்தியாவில் எவ்வளோன்னு கேட்டால் 940. ஸோ 2011 படி பாலின விகிதம் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டால் 1000க்கு 1084. கேரளாவில் தான் அதிகமாக இருக்குது, அதாவது பெண்கள் அதிகமாக இருக்கான்னு சொல்லி கேரளாவில் தான் பெண்கள் அதிகமாக இருக்கான்னு சொல்லி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. 1000க்கு 1084, கேரளா 1000க்கு 1084. குறைந்த பாலின விகிதம் எதுன்னு கேட்டால் ஹரியானாவில் 877 பாலின விகிதம். ரொம்ப கம்மியான பாலின விகிதம் கொண்டது எதுன்னு கேட்டால் ஹரியானா 877. அதிகம்னு கேட்டால் கேரளா 1084. 1000 பேருக்கு 84 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. குறைவுன்னு கேட்டால் ஹரியானா 877 பேர் தான். 1000 ஆண்களுக்கு 877, 877 அவ்வளோதான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு, பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதாவது அப்ராக்சிமேட்டாக இத்தனை வருஷம் வரைக்கும் தான் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு தான் வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு 2001 கணக்கின்படி நமக்கு எவ்வளோ இருக்குன்னா ஆண்களுக்கு 62, பெண்களுக்கு 64, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 63ன்னு சொல்கிறாங்க. 62, 64 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா சராசரி போட்டிங்கன்னா ஆவரேஜ் பண்ணோம்னா 63. அப்போ இந்தியாவோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளோன்னு கேட்டால் 63. ஆண்களோட பெண்கள் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்கிறாங்க. 62, 64, 63ன்னு சொல்லி. ரைட். 1901 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு இது எவ்வளோ இருக்குன்னா 23 வருஷம் மட்டும் தான் இருக்கும் 1911. ஸோ 2011 63 வந்து பார்த்தீங்கன்னா 63 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. இதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதம் 1951 கம்பேர் பண்ணும்போது ஆண்களில் 4ல் ஒருத்தர் தான் ரேண்டமாக இருக்கும்போது ஆண்களில் 4ல் ஒருத்தரும் பெண்களை 12ல் ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு பெற்ற எண்ணிக்கையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது சராசரியாக 6 பேருக்கு ஒருத்தர் மட்டும் தான் எழுத்தறிவு பெற்றிருப்பாங்க. ஆனால் 2011 82% ஆண்களும் பெண்கள் 65%, டோட்டலாக 74.04% பார்த்தா கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க, எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஆண்கள் 82, பெண்கள் 65.5, 74.04 வந்து பார்த்தா கல்வி அறிவு பெற்ற சராசரி ஆவரேஜ் 2 பேருக்கு சேர்த்து. ஆண்கள்லாம் 82, பெண்கள்லாம் 65. ஆண்கள்லாம் 82, பெண்கள்லாம் 65.5. இவங்க சராசரியாக வந்து பார்த்தா 74.04 சொல்லுவாங்க. 74.04. அடுத்து கேரளா வந்து பார்த்தா 94% விட அதிகமாக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் கேட்டால் கேரளா 94%. மிசோரம் அதுக்கு அடுத்து 91%. கோவா வந்து 88%.
ஓகேவா. அதில் மிக குறைவான எழுத்தறிவு கொண்டது எதுன்னு கேட்டால் பீகார் 61% தான். மிக குறைந்த எழுத்தறிவு கொண்டது எதுன்னு கேட்டால் பீகார். தமிழ்நாடு வந்து 80.1% சொல்கிறாங்க. ஸோ கேரளாவும் மிசோரம் கோவா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்குது. 2011 கணக்குப்படி கேரளா 94% ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிசோரம் 91%, அதுக்கப்புறம் கோவா 88%. மிக குறைவானது எதுன்னு கேட்டால் பீகார் 61.8% சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதோட அந்த மக்கள் தொகை ரிலேட்டடான இது மெசேஜ்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்னென்னா வளங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, இயற்கை வளங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.